குடிந்து கிடக்கும் மனிதர்களை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நிமிர்ந்து உட்கார வைக்கிறது. நிமிர் இலக்கிய வட்டத்தின் பெரும் சேவை இது. நிமிர் இலக்கிய வட்டத்தை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி எனது கவிதையை வழங்க வருகின்றேன். தனியே ஒரு வானம். எவ்வளவு நேரம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் கபகபவென படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுமா? அனுபவித்தவர்களுக்குத்தான் அது தெரியும். அப்படித்தான் இப்போதும் ஒரு வாரம் நீங்கள் நேரம் கொடுத்திருந்த போதிலும் இப்போதுதான் சற்று நேரத்தில் எழுதினேன் இன்றைய கவிதையை. கொஞ்சம் சின்ன கவிதைதான், 10 நிமிடத்தில் பதிந்த கவிதைதான். நிறைய மதிப்பெண்கள் எதிர்பார்க்கவில்லை. பார்டரில் பாஸ் ஆகக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் தாராளமாக மதிப்பெண்மை கொடுத்தால் போதும். தனியே ஒரு வானம் தருவதாக திரு பாபு சசிதரன் அவர்கள் கூறினார். தனியே ஒரு வானம் தருவதாக திரு பாபு சசிதரன் அவர்கள் கூறினார். அவருக்கு வானத்தை போன்ற பெரிய மனது. ஆனால் எனக்கு அவர் கொடுப்பதை பெறுகின்ற அளவிற்கு பெரிய தகுதியும் இல்லை, பேராசையும் இல்லை. எனக்கு வேறு கிரகமெல்லாம் சுத்தி பார்க்க ஆசை இல்லை. அந்நியனை எல்லாம் பார்த்து சண்டை போடுவதற்கும் வீர வீர தீர செயல்கள் புரிய ஆசை இல்லை. இன்னும் இந்தியாவை கூட, ஏன் இன்னும் தமிழகத்தை கூட முழுதாக சுத்தி பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு ஆசையும் இல்லை. இருக்கிற இடத்திலேயே சிவனே என்று சுகமாயிருந்து விட்டால் போதும் என்பதே எனது பெரும் விருப்பம். ஆதலால் எனக்கு தனியே ஒரு வானம் வேண்டாம். காணி நிலம் வேண்டும் என்று மகாகவி பாரதி சொன்னான் அல்லவா? அப்படி ஒரு தனியே ஒரு காணி நிலம் கொடுத்து விட்டால் போதும், நிம்மதியாய் போய்விடுவேன். ஆதலால் தான் திரு பாபு சசிதரன் என்ற கடவுளிடம் நான் கேட்பதெல்லாம் இதுதான். எனக்கு தனியே ஒரு பூமி கொடுங்கள், தனியே ஒரு பூமி கொடுங்கள். பூமியும் வானில் ஒரு பகுதிதான். ஆதலால் நீங்கள் ஒரு பூமி கொடுத்தாலும் அதையும் வானமாகவே எடுத்துக்கொள்ளலாம். பூமியும் வானில் ஒரு பகுதிதான். அதனால் பூமி கொடுத்தாலும் அதையும் வானமாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஆதலால் எனக்கு தனியே ஒரு பூமி கொடுங்கள். அந்த பூமியிலே என்னுடன் வாழ்வதற்கு அன்புள்ள மக்களையும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கள். அன்புள்ள மக்களையும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கள். அவர்களுக்கு உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொடுங்கள். உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொடுங்கள். எவரையும் ஏமாற்றி வாழாத உள்ளம் கொடுங்கள். தேவைக்கு மேல் சேர்த்து வைக்காத ஒழுக்கம் கொடுங்கள். எல்லோரிடமும் அன்பு காட்டும் மனித நேயம் கொடுங்கள். எல்லோரிடமும் அன்பு காட்டும் மனித நேயம் கொடுங்கள். அறத்தை உயிரென பற்றி நிற்கும் வரத்தை கொடுங்கள். அறத்தை உயிரென பற்றி நிற்கும் வரத்தை கொடுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும்படி நல்லதொரு ஆட்சி புரியும் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கொடுங்கள். மண்ணுலகே சொர்க்கம் மானுடமே தர்மம், மண்ணுலகே சொர்க்கம் மானுடமே தர்மம் என்று அன்பர உலகிலே வள்ளுவர் காந்தி வழியிலே இன்பமாய் வாழ்ந்திடுவேன், இன்பமாய் வாழ்ந்திடுவேன். போதுமடா 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 சாமி, அட என்ன போல சுகமான ஆளு இருந்தா காமி என்று பாட்டு பாடிக்கொண்டு வாழ்ந்திடுவேன். அவ்வளவுதான் எனது சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. அவ்வளவுதான் எனது சின்னதொரு கவிதையும். அவ்வளவுதான். இனிமையான கனவு காண அருமையான வாய்ப்பு தந்த
நிமிர் இலக்கிய வட்டத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா. நான் மியூட்ல போட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அருமையான கவிதை. சற்றே சிரிப்பாக இருப்பினும் அதில் நிறைய ஆழங்களும் அர்த்தங்களும் உள்ளது. தனியே ஒரு நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் என பாரதியின் கவிதையையும் கேட்டு அதில் நிம்மதியாய் உறங்க வேண்டும் என்று. ஆனால் மனித பிறப்பே நிம்மதி இல்லாமல் இருக்கத்தான். ஒவ்வொருவரின் பிறப்பும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக படைத்ததாக மனித பிறப்பை ஆய்வு செய்தவர்கள் கூறுவார்கள். அதுபோன்று நீங்கள் காணி நிலமும் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக காணி நிலம் கொடுக்கும் அளவிற்கு நிமிரும் விரைவில் வளர்ந்து உங்களுக்கு காணி நிலம் கொடுக்க நானும் நிறுவனருக்கு கோரிக்கை வைக்கிறேன். நன்றிங்க ஐயா. சிறப்பான கவிதை. உங்களுக்கு நிமிடங்களையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்து வந்த அன்புவழி விடியல் குகன் அவர்கள் தமிழை அல்ல நிமிர் இலக்கிய வட்டத்தை நெடுஞ்சான் கிடையாக வணங்கி நிலைமைகள் நம்மை நிமிர்ந்து உட்கார வைப்பது என்று அவர் உடல் மொழியோடு பேசியது மிகவும் சிறப்பாக இருந்தது. பேராசை இல்லை என்றார். ஆனால் அது பேராசையா என்று எனக்கு தெரியவில்லை. தனியே ஒரு வானம் வேண்டாம் என்றார். ஆனால் காணி நிலம் வேண்டும் என்றார். அவருடைய கவிதையில் புது உடைமை கருத்துக்கள் புகுத்திருந்தன. சிறப்பாக கவிதை தந்த விடியல் குகன் அவர்களுக்கு நிமிர் இலக்கிய வட்டத்தின் சிறப்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம்.